காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப கடன்லாம் வாங்காமல், யாரோட பணத்தையும் வாங்காமல் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து அந்த brokerage ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த brokerage ஃபீ இல்லாமல் இருக்காது. பட் ராயல் கியூவில் மட்டும்தான் பைக்கும் செல்லுக்கும் எடுக்க மாட்டாங்க. ஒன்லி ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் எடுப்பாங்க. சரி, அந்த ஃபீயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்துட்டு ராயல் கியூலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வந்துட்டு இந்த பாட்டை வந்து நம்ம ரினியூல் பண்ணணுமே அப்படின்ற அவசியமே இல்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம ப்ராஃபிட்டோட ரினியூல் பண்ண வேண்டிய அந்த மூணு ஒரு நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராயல் கியூல அந்த சாத்தியமான தினசரி வருமானங்கள் அப்படின்றது உண்மையான விஷயம். அதை டெய்லி என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதுல 2 வகையான வருமானங்கள் இருக்கு. அந்த 2 வகையான வருமானங்களை வந்து நமக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதிக்கு மேற்பட்ட பெர்சன்டேஜ் வந்து ராயல் கியூ பாட் திருப்பி தராங்க. இதுக்காக தான் ராயல் கியூ பாட் யார் ஆரம்பிச்சாலும் இந்த பாட் ஆக்டிவேஷனுக்கு 120 USDT அப்படின்றது கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ப்ராஃபிட் அப்ப 20% அப்படின்றது கண்டிப்பா தேவை இல்லைங்களா? ஸோ இங்க ராயல் கியூ வந்து விளம்பரத்தை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? யூடியூப்ல பார்த்திருக்கீங்களா? ஃபேஸ்புக்ல பார்த்திருக்கீங்களா? கூகுள்ல பார்த்திருக்கீங்களா? ராயல் கியூ கம்பெனி எங்கேயுமே வந்துட்டு அந்த விளம்பரங்கள்லாம் தரது கிடையாது. ஸோ அதனால இதுல நன்மை அடைஞ்சோம் அப்படின்னா, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம் அப்படின்னா, உடனே என்ன பண்றாங்க, அதற்காக வேண்டி அந்த வருமானத்தை நமக்கு கொஞ்சம் தராங்க. அவங்க கிடைக்கக்கூடிய வருமானத்தை நமக்கு கொஞ்சம் தராங்க. ஸோ இதோட சர்வீஸ் யார் தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் நம்ம ரொபோடெக் டீம்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நாம வந்து ரொபோடெக் தருது. ஸோ அதனால யாராவது ஒருத்தவங்க சொல்லி விட்டவங்க தான் தரணும் அப்படின்னு அவசியமே ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன் போனஸ் அந்த 120 USDTயும் அந்த ப்ராஃபிட் ட்ரேடிங் ப்ராஃபிட்ல வரக்கூடிய அந்த ஃபியூல் கேஷ் 20%யும் எந்த வாரம் நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து ராயல் கியூ பாட் ஆக்டிவேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த ரெஃபரல் கோட்ல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு சாதாரணமா ஒரு 5 பேருக்கு நம்ம வந்து இதை சொல்லி விடுறோம். இந்த நல்ல விஷயத்தை நம்ம சொல்லி விடுறோம் அப்படின்னும் போது, ஒவ்வொருத்தவங்களும் $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு அதுல 30 USDT வந்து நமக்கு கிடைச்சிருது. ஒவ்வொருத்திட்ட இருந்து 30 USDT கிடைச்சிருது. இது வந்து உடனடியா நம்மளோட ராயல் கியூ வேலெட்ல உடனடியா நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை நம்ம இதுல சொல்லி விடுறதால மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு $150 வந்து நமக்கு உடனடியாக கிடைச்சிடும். ஸோ இதை இன்ஸ்டன்ட் பே அவுட் இதான் முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்றோம்னா, வாரத்துல ஒரு நாள் கிடைக்கும், இல்ல மாசத்துல ஒரு நாள் கிடைக்கும், வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்ஸ்டன்டா நம்ம கிடைச்சிடும். நம்ம ராயல் கியூல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, உடனடியா வந்துட்டு பைனான்ஸோ எந்த விதமான எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை விற்கவும் விற்கலாம், வித்து நீங்க காசாவும் பார்க்கலாம், இல்லைன்னா அதை வந்து ட்ரேடிங் கேபிட்டலுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட அந்த ஆர்பி மோடோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு $300 கிட்டத்தட்ட ஏறத்தாழ இருந்தா போதும். ஒரு 10 பேருக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும்போது சோலோ ட்ரேடர் அப்புறம் ஆர்பி மோடுக்கு சேர்த்து ஒரு கேபிட்டல் உருவாகுது. இந்த மாதிரியான வளர்ச்சியில தான் நிறைய பேர் வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ரைட், இது ஓகே. அடுத்து அந்த ஃபியூல் கேஷ் ட்ரேடிங் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுவும் இப்ப நம்ம ஒரு 5 பேருக்கு நம்ம சொல்லி விடுறோம் இல்லையா? அதுல 20% வந்துட்டு கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறாங்க இல்லையா? ட்ரேடிங்கான ஃபியூல் கேஷ் எடுக்கிறாங்க இல்லையா? அதுல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த 4% இமீடியட்டா உங்களுக்கு என்ன பண்றாங்க, கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன ஆகுது, நீங்க இந்த ஃபியூல் கேஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபியூல் கேஷ்க்காக டாப் அப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணல, அளவுக்கு அதிகமாக ஃபியூல் கேஷ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இன்ஸ்டன்டா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூல் கேஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஸ்டன்டா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்பர் 2க்கான ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் இது இல்லாம நம்மளோட 3 என்னன்னு கேட்டீங்கன்னா ரினியூவல். இப்போ நம்ம $120 கொடுத்து நம்ம ரினியூவல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 5 பேரை சொல்லிவிடும் போது நமக்கு அந்த $150 வந்துருது இல்லையா? மினிமமா நம்ம சொல்லிவிடும் போது, இப்போ அடுத்த வருஷமும் இதே மாதிரி அவங்க எத்தனை பேருமே நல்லா சம்பாதிக்கும் போது ரினியூல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அகைன் திருப்பி அந்த வருமானங்கள் எல்லாமே நமக்கு வரும். ஸோ அடுத்த வருஷமும் நம்ம இந்த ஃப்ரீ ரினியூவல் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயங்க. ஸோ இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னா நம்மளோட ராயல் கியூப் பாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல இந்த ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் உள்ள நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இன்விடேஷன் கோட் அண்ட் ரெஃபரல் ஐடி, இன்விடேஷன் லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு
நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்றது மூலியமா இது அத்தனை வகையான வருமானங்களும் நீங்க பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 பேர்ல ஆரம்பிச்சதோட என்னோட வருமானம் இன்னைக்கு லைவா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு என்னோட வருமானம் இன்னைக்கு தான் துவங்குது. இன்னைக்கு துவங்கும் போதே கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரியான வருமானம். கிட்டத்தட்ட $22 வந்திருக்கு இது வரைக்குமே. இப்பதான் துவங்கி இருக்கு இல்லையா. ஸோ இங்க பாருங்க, இது வந்து இன்னைக்கு ட்ரேடிங் ப்ராஃபிட். ஸோ நேத்தோட ப்ராஃபிட் பாருங்க, கிட்டத்தட்ட ஏறத்தாழ கிட்டத்தட்ட $30,000 மேல மெயின் பாட்லயே சம்பாரிச்சிருக்கேன். ஸோ நானு, ஒய்ஃப் இருக்குது பாட்டு, என்னோட இன்னொரு பாட்லாம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபா பக்கம் ராயல்குள்ள சம்பாதிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃபரல் கொடுத்தது மட்டும் கிடையாதுங்க, ப்ராப்பரா ஒருத்தருக்கு எஜுகேஷன் கொடுத்தது தான். ஸோ ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் நீங்க கொடுத்து உங்களை வர வைக்கணும். என்னதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொன்னா கேட்டாலும், இந்த கிரிப்டோவை பத்தின முழு விவரங்கள் சொல்லி தான் அவங்களை என்ன பண்ணணும், இந்த பிசினஸ்க்குள்ள கூப்பிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட 90 மினிட்ஸ் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனல் ட்ரைனிங்க்கு நீங்க இன்வைட் பண்ணணும். ஸோ நம்மளோட அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனல் ட்ரைனிங் எப்பப்பெல்லாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க அவங்ககிட்ட கேட்கும்போது, நீங்க ஆக்டிவேஷனுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா, ஃபியூல் கேஷுக்கு இருக்கான்னு கேட்க விட 90 நிமிஷம் அவங்க கிட்ட வந்து டைம் இருக்கா, அந்த 90 நிமிஷம் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிசினஸுக்கு மெயின் தேவை என்னன்னா பொறுமை. ஸோ பொறுமை அப்படின்றது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல முன்னேறலாம் அப்படின்றது தாங்க உண்மை. தேங்க்யூ ஸோ மச். இந்த